Hi friends, welcome to MAHA channel Grow Younger with MAHA. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு vlog மாதிரி போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா இங்கே ட்ராவல்லே இருக்கிறனால என்னால் கரெக்டான வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. சாரி ஃபார் தட். ஸோ அதனால் வந்து என்னோடய ட்ராவலே வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து டெல்லி ஏர்போர்ட். ஸோ இங்கேருந்து தான் ட்ராவல் பண்ணுறதுக்காக நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ கிளம்புற அன்றைக்கி பயங்கர மழை. ஸோ வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு ஃப்ளைட்டில். அதுக்கப்புறம் வந்து அஸ் யூஷுவல் நார்மலாக வந்து நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நான் ட்ராவல் டைமில் வந்து எப்படி வந்து ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் போடலாம், ஒரு மான்சூன் டைமில், அதாவது மழை பெய்கிற டைமில், ரெய்னி சீசனில் எப்படி மேக்கப் போடலாம் அப்படிங்கிறது காட்ட போகிறேன். அதே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளைட்டில் போகிறப்போ வந்து டெல்லி வந்து எப்படி இருக்கும், ஏரியல் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏரியல் வியூ ஆஃப் டெல்லி இது தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஜஸ்ட் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் எல்லா பில்டிங்கும் வந்து தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் குட்டியான ஒரு மேக்கப் லுக், ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஒரு மேக்கப் லுக் கொஞ்சமாக ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் வந்து போடணும். ஸோ வந்து நான் பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் போட்டு ஃபஸ்ட்டு முகத்தில் வந்து இது பண்ணிட்டேன். குளித்த உடனே போட்டுருவேன். ஸோ அதனால் அடுத்து வந்து லாக்மியோட சிசி க்ரீம் எடுத்து போட்டிருக்கேன். இதோடைய ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப லைட் மேக்கப், அதாவது மேக்கப்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட்டு நம்மளுடைய ஃபேஸில் வந்து ஒரு ஈவன் லுக் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த சிசி க்ரீமை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்ததில் இது வந்து நான் ரூமில் வந்து எடுத்த ஒரு வீடியோ, தங்கியிருந்த ஹோட்டலில். ஸோ வந்து அதனால் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு போவோம். ட்ராவல் அப்போ வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போக முடியாது. ப்ரஷஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. கையிலேயே தான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து கையிலேயே வந்து ரொம்ப நல்லா வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கையில் வந்து கொஞ்சம் ஹீட் இருக்கும். அந்த ஹீட் மூலமாக வந்து இன்னும் நல்லாவே வந்து நம்ம க்ரீம்லாம் வந்து நல்லா செட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் காஜல் நைக்காவோட, இல்லை இது வந்து மேபெலினோட காஜல். ஸோ வந்து நான் வந்து ஐப்ரோ பென்சில் எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா காஜல் வச்சே வந்து நான் வந்து ஐப்ரோ வந்து சரி பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி 2 in 1 வந்து யூஸ் பண்ணலாம். நான் ஐப்ரோ பென்சில் எடுத்துகிட்டு வரல. எப்பயும் ப்ரௌன் கலர் பென்சில் யூஸ் பண்ணுவேன். அது எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் வந்து நான் மேபெலினோட காஜல் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஐலைனருக்கு வந்து காஜலுக்கும் வந்து நைக்காவோடது புதுசாக இப்போ வாங்கணும் இல்லையா? ஸோ அந்த பிளாக் ஜெட் ஐலைனர் வந்து நான் வந்து கீழேயும் வந்து காஜலாகவும் கொடுத்துக்கிறேன். மேலே வந்து இன்றைக்கி ஐலைனர் போடலை நான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, 2வது வந்து நம்ம வந்து ஃபுல்லாக மாஸ்க் தான் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஐ மேக்கப்லாம் வந்து நான் பண்ணலை. ஸோ வெளியிலையும் போவோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கூலர்ஸ் போடுற மாதிரி இருக்கும் வெயிலுக்கு. ஸோ அதனால் ஐ மேக்கப் நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலே வந்து கம்பேக்ட் வந்து போடுறேன். லோரியலோட கம்பேக்ட் பவுடர். ஸோ ஜஸ்ட்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். வந்து கழுத்துலேயும் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். இல்லைனா வந்து ஃபேஸ் தனி கலராக வந்து தெரியும். அது இல்லாமல் நமக்கு நெக் வந்து வேறு கலராக தெரியும். ஸோ வந்து இது மாதிரி ட்ராவலில் வந்து ஒரு சிசி க்ரீம், ஒரு பிபி க்ரீம் அவ்வளோ மாதிரி யூஸ் பண்ணாலே போதும். ரொம்ப ஹெவியாக ஃபவுண்டேஷன், கன்சீலர் அது எதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ப்ளஷ்ஷு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ட்ராவலில் யூஸ் பண்ண தேவையில்லை. லிப் லைனர் வந்து நான் வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து நான் ஒரு 6-7 இது வந்துருந்து இல்லையா, அதில் வந்து 3 கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து லிப் லைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய லிப்பை வந்து மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை ஆகிடும் இந்த ஸ்விஸ் பியூட்டியோடது. நான் இதோடைய ரிவ்யூ வந்து சீக்கிரமாக கொடுக்குறேன். ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு லிப் லைனருக்கு போடுறதுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு மாய்ஸ்சர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். அது வந்து ஒரு லைட் பிங்க் கலர். ஸோ இதுக்கு மேலே தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப ஹெவியாக போடலை லிப்ஸ்டிக்கெல்லாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைமில் வந்து நம்ம வந்து லிப்ஸ்டிக்கையும் சேர்த்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த மிஸ்டேக் வந்து நிறைய பேர் பண்ணிடுவோம். ஸோ நானும் வந்து ரீசெண்ட் டைம்ஸாக தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறதில்ல. அதாவது வந்து மேக்கப் போடுறப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து நான் மாய்ஸ்சர் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்றப்போ வெளியில் முக்கியமாக ட்ராவல் டைமில் சொல்கிறேன் நான். வீட்டில் வந்து நம்ம லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு சாப்பிட போகிறதில்ல. நம்ம வந்து ட்ராவல் டைமில் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் நமக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ரீசெண்ட் டைம் சேஞ்சஸ் ட்ராவல் டைமில். ஜஸ்ட்டு முடியெலாம் வந்து ரொம்பலாம் வந்து இது பண்ணலை. ஏன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணணும். அதனால் சென்டர் கிளிப் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்படியே வந்து நான் கிளம்புறேன்.
ஸோ கொஞ்சம் வந்து அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம முடி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இதுதான் வந்து சிம்பிளாக வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து போட்ட ஒரு மேக்கப்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட்டு வந்து கிளம்பியிருக்கேன் அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணலை. ஸோ கம்ப்ளீட் ட்ரெஸ் காட்டுறேன் நான். மேலே வந்து ஒரு மீஷோவில் வாங்கின ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன், அது கொஞ்சம் நீ வரைக்கும் வரும். ஸோ கீழே வந்து ஜீன்ஸ் போட்டிருக்கேன், ஷூ போட்டிருக்கேன். இதுதான் இன்றைக்கி வந்து அவுட்ஃபிட்டு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சே வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய இது ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கையில் வந்து லிஃப்ட்டில் வந்து சுவிட்செலாம் வந்து தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேலே வந்து டூத் பிக்லாம் வந்து குத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் லிஃப்ட்லேயே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷன்லாம் எடுக்கிறப்ப ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது 2.5 hours இயர்ஸ் ஆகிடுச்சி நான் வந்து ட்ராவல்லாம் போய். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து போகிறதுனால இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மைண்டில் வச்சுட்டே இருந்தோம். அதே மாதிரி ஹோட்டலில் தான் வந்து ஸ்டே பண்ணோம். இது வந்து நம்மளுடைய சேனலில் வந்து வர ஃபஸ்ட்டு விலாக். இது வரைக்கும் நான் வந்து விலாக் மாதிரி வந்து இந்த பியூட்டி சேனலில் வந்து போட்டதில்லை. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்குமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நிறைய நான் வந்து ட்ராவல் போகிறப்பெல்லாம் வந்து நமக்கு விலாக் மாதிரி வந்து போடுறேன். ஸோ நான் நிறைய ட்ராவல் போவேன். ஸோ ட்ராவல் விலாக்ஸ்க்குனே தனியாக ஒரு சேனல் வச்சுருக்கேன், மஹா பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய ட்ராவல்லாம் போக முடியாதனால அதில் வந்து என்னுடைய ப்ரூஸோட வீடியோஸ், அதாவது என்னோடய பெட் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் சரியானதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி பேக் டு ஃபார்முக்கு வந்து ட்ராவல் விலாக்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து கீப் சப்போர்ட்டிங். ஸோ என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து வந்துகிட்டே இருக்கும். நிறைய ரிவ்யூஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் கேட்ட நிறைய ரெக்வெஸ்டட் வீடியோஸ்லாம் வந்து 1 by 1 வந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொன்றா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், திருப்பி நம்மளுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு. ஸோ சாரி ஃபார் த டிலே. இதே மாதிரி எப்பயும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.